மணப்பாறை. இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கு 2 விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று மணப்பாறை முறுக்கு, இது டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். 2வது மணப்பாறை மாட்டுச்சந்தை. மணப்பாறை மாடு கட்டி மாயபுரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சொல்ல கண்ணு. இந்த பாடல் திரைப்படத்தில் இடம்பெற்று ஏறக்குறைய 70 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்போது மணப்பாறை மாட்டுச்சந்தை அதுக்கு முன்னாடியே பேரும் புகழும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்குன்னா சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இந்த மணப்பாறை மாட்டுச்சந்தை இந்த அளவுக்கு பேர் புகழ் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க காரணம் என்னன்னா, அந்த ஏரியாவில் வளர்ந்த மாட்டு இனங்கள் தான். இந்த மாடுகளுக்கு சிறப்பு தன்மை உண்டு. கடினமாக உழைக்கும். 2வது சாதுவாக பழகும். இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்க, குழந்தைங்க, பெண்கள் இந்த மாட்டை மேய்க்கிறதுக்கோ தீவனம் வைக்கிறதுக்கோ தண்ணி காட்டுறதுக்கோ குடும்பத்தில் ஒரு மெம்பராக அது பழகும். எந்த ஒரு பயம் இல்லாமல் எல்லாருமே கையாளுவாங்க. இதனால தான் பல ஊர்களில் இருந்து விவசாயிகள் மணப்பாறை மாடு வாங்கிறதுக்காக தொடர்ந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வார மாட்டுச்சந்தையில் மிகப்பெரிய மாட்டுச்சந்தை மணப்பாறை மாட்டுச்சந்தை தான். ஆனால் என்னென்னா, இன்றைக்கி மணப்பாறை மாட்டுச்சந்தையில் வியாபாரம் பண்ணுற மாடுகள் மணப்பாறை மாடுகளே கிடையாது. அந்த இனமே இப்போ இல்லை, அழிஞ்சு போயிடுச்சு. இதுதான் வருத்தமான விஷயம். இன்றைக்கி மணப்பாறை மாட்டுச்சந்தை எப்படி இருக்குன்னா, பல ஊர்களிலிருந்து மாடுகள் வருது, பல ஏரியாக்கள்லேருந்து வியாபாரிகளும் வர்றாங்க. மாட்டுச்சந்தை கூடுது, வியாபாரங்கள் நடக்குது. அடுத்த நாளே மாட்டுச்சந்தை காலியாகிருது. என்றைக்கு விவசாயம் எந்திரமயமாக்கப்பட்டதோ, மோட்டர் வச்சு நீர் பாய்ச்சறது, டிராக்டரை விட்டு உழுவுறது, இப்போ வேலைக்கான மாடு அங்கே தேவையே இல்லை. ஒரு காலத்தில் வீட்டில் 4 ஜோடி 5 ஜோடி மாடுகள் விவசாயத்துக்கு வேலைக்காக வச்சுருப்பாங்க. வீட்டு தேவைக்காக ஒரே ஒரு பால் மாடு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த பாலுங்கிறத அன்றைக்கி கறந்து வியாபாரமெல்லாம் பண்ணலை, வீட்டு உபயோகத்துக்காக மட்டும் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, வீட்டில் 1 2 பால் மாடுகள் இருக்குது. விவசாயத்துக்கு வேலைக்கு தேவையான மாடுகள் யார்ட்டுமே இல்லை. காலப்போக்கில் இது அழிஞ்சே போச்சு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, மாட்டு சாணங்களை இயற்கை உரமாக பயன்படுத்தும் சூழல் மாறி செயற்கை உரங்கள், பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணுற காய்கறிகளையும் தானியங்களையும் நம்ம உண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. மீண்டும் நாட்டு இன கால்நடைகளை மீட்டெடுத்து இயற்கை விவசாயத்தை நோக்கி நாம் எல்லோரும் நகர்ந்தால் ஒழிய எதிர்கால வாழ்க்கை என்பது கேள்விக்குறிதான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.